ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி ஐப்பசி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 7வது மாதம் ஐப்பசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் துலா ராசியில நீச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஐப்பசி மாசங்கிறது. துலா ராசி யாருடைய ராசி? சுக்கிரனுடைய ராசி. ரிஷபமும் ரிஷபம் உங்க ராசியும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ராசி தான். ஆனா துலா ராசியில மட்டும்தான் சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுறது தான் மூலத்திரிகோண வீடு. அப்ப சுக்கிரனுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைஞ்ச வீடு பாத்தீங்கன்னா இந்த துலா ராசி. இந்த சுக்கிரனுடைய அதிதேவதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்த மாசம் இந்த ஐப்பசி மாசம். இந்த ஐப்பசி மாசம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாட்டுக்கு சிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி தீபாவளி வருது. இந்த தீபாவளியை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு மகாலட்சுமிக்கு தாமரை பூவால் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு, அது வீட்டில் செஞ்சாலும் சரி, கோயிலில் போய் செஞ்சாலும் சரி, பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி, ஆக அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஐப்பசி மாசம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதத்தன்று விரதம் அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம். 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் தள்ளி போறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குழந்தை பேர், முக்கியமா குழந்தை பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். 6 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சூரசம்ஹாரம் 10ஆம் தேதி ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். அன்றைய தினம் புதுசா வீடு கட்டுறதுக்கு கிரக ஆரம்பம், அதாவது வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். இந்த ஐப்பசி மாசம் தான் நவ கிரகத்துல சந்திரன் பிறந்தது. இந்த ஐப்பசி மாசம் ஒரு தடவையாவது துலா ஸ்நானம், அதாவது துலா ஸ்நானம் அப்படின்னா ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று காவிரி ஆற்றிலே புனித நீராடுவது சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாசத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி, நோய் எதிரி வம்பு வழக்கு கடன், இந்த 1க்கும் 6க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார் 16ஆம் தேதி வரை. பொதுவா ராசிநாதன் வலுவடைய வேண்டும். அப்ப வலுவடையணும்னா 16ஆம் தேதி வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில்ல தாயார் சன்னதிக்கு மகாலட்சுமிக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவா ராசிநாதன் வலுவடைவது சிறப்பு. ஆனால் 6ஆம் இடத்துல வலுவடைகிறார் அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா நோய் எதிரி வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. மகாலட்சுமி இந்த மாசம் ஃபுல்லா மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ரிஷபராசியை பொறுத்தவரை மிகுந்த யோக பலன்களை கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சித்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 5க்கும் உடையவர் யாரு அப்படின்னா புதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய் எதிரி வம்பு வழக்கு கடன், இந்த உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடத்துல எது வரைக்கும் செஞ்சிருக்கிறார்? 7ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 6ல செஞ்சிருக்கிறார்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல ஒரு சில இழுபறி நிலைமை கொடுக்கும் 7ஆம் தேதி வரை. 5ஆம் இடத்து அதிபதி அவர் தான் இல்லையா? 5ஆம் இடத்து அதிபதி யாரா இருக்காருன்னா பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். குழந்தைகளுடன், வீட்டில் வயதானவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆனா 7ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சரிக்க போகிறார். அப்ப 2ஆம் இடத்து அதிபதி 7ல செஞ்சிருக்கிறார்னா 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப 7ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி செஞ்சிருக்கிறார்னா
சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நண்பர்கள் வழி அனுகூலங்கள் கிடைக்கும், வாழ்க்கை துணையிடம் வழி உங்களுக்கு ஒரு ஒரு நன்மை, பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடங்கிறது வருமானம், 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில். அப்போ பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அதிகமாக பெருகி வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் தான் 5ஆம் இடத்து அதிபதி. 5 காதல், 7 கல்வி, காதல் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். அதோட முக்கியமா குரு அதிசாரமா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிச்சு 5வது பார்வையா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்ப அதுவும் ஒரு திருமண சம்பந்தமான முயற்சி, குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை, இந்த மாதிரியான யோகப்பலனை சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி. 4ஆம் இடங்கிறதுனா வீடு, வண்டி, வாகன, மனை, தாயார், சுகஸ்தானத்து அதிபதி. இந்த 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார். இந்த மாசம் ஃபுல்லா சூரியன் நீச்சம் துலா ராசியில. அப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதினா என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகிறாருன்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், சொத்து சம்பந்தமா வாங்குறப்ப விற்கிறப்ப அதுல கவனமாக இருக்க வேண்டும், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பிரதோஷ வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது சூரியன், நவகிரகத்துல சூரியனுடைய வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதம் சிவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல சூரியனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது கணவன், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா 10ஆம் தேதி வரை. அப்ப 6ஆம் இடங்கிறது உத்தியோக ஸ்தானம், உத்தியோக கிரகம் செவ்வாய். அப்ப பாத்தீங்கன்னா உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா 12ஆம் இடத்து அதிபதி அவர் தான். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா அதுக்கு பேரு விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகமாக செயல்படும் 10ஆம் தேதி வரை. அடுத்ததாக 7ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்காருன்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாடிக்கையாளர்களிடம் பேச்சு அதிகமாக குறைக்கணும், நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். 10ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி, அதுவும் உச்சமாக இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயாக, ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருப்பார். அப்ப 7ஆம் இடம் வலுவடைகிறது, திருமண சம்பந்தமான முயற்சி கைகூடும். அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பேரு, 2வது குழந்தை, இந்த மாதிரியான யோக பலன்கள், வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே அமோக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, உங்களுடைய தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்போது நிலம் சம்பந்தமா அவங்க இதுவரைக்கும் விற்க முடியாத நிலங்கள்லாம் விற்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான யோகத்தை செய்யும். சகோதர வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைக்கும். ஆக இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனை வலுப்படுத்தணும். முதல் பாயிண்ட், அதாவது மகாலட்சுமி இந்த மாசம் ஃபுல்லா வெள்ளிக்கிழமையில தாயார் சன்னதி, பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாசம் ஐப்பசி மாசம் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோககரமான மாதமாக அமையும். மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.